வந்து பொழந்தனால தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒரு வருஷமா சேஃபான வந்து இடம் எங்கேயுமே அவருக்கு கிடையாது. காது கேட்கல, இந்த வாய் வீடியோ பேசல. உங்களுக்கு இது வந்து எனக்கு அதுக்கு தெரியல. சாட்சியா ஃபர்ஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பொழந்தனால. சரியா? திடீர்னு இங்க இருக்கிற பக்கத்துல ஒரு எல்லா தமிழ்கார ஒரு வளங்களும் அக்கா வந்து எல்லாருமே சொன்னாங்க, "உன் பயன்படுத்துறாங்க. பையன் உனக்கு அம்மா, அப்பா தமிழ்காரங்கள கூப்பிடுதா?" தவிர. அப்படின்னு. நான் சரி, சொன்னேன், ஓகே. "இல்லையே" வீடியோ அப்படின்னு. ஃபுல்லா பாருங்க. சரி, அவரு முடிஞ்ச வரைக்கும் விளையாடும்போது சப்ஸ்கிரைப் பின்னாடி பண்ணுங்க ஒரு தட்டி நண்பர்களே. கிண்ண நன்றி. கீழே போட்டு பாடு, திரும்பி பார்க்குறாங்களா அப்படின்னா கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்றேன்னா கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி போடும்போது அவர் திரும்பி பார்க்கல. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, "நீங்க போய் டாக்டர் பாருங்க" அப்படின்னு. டாக்டர் போய் அந்த இங்கதான் கோயம்புத்தூருக்கு போனா, சாயந்தரம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, என்னோட பையனுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாது. அது சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அஹ் என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ. அப்புறமா வந்து டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், "சார், இதுக்கு ஏதோ வழி இல்லையா எப்படி?" அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, "உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா?" அப்படின்னா, "இல்ல." "இல்ல, இது எல்லாம் இருந்தா உங்க அந்த சிஎம் ஸ்கீமோட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்" அப்படின்னா. பையனுக்கு 6 வருஷமோட டைம் கொடுத்தாங்க. கடைசி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு வந்தோம், சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ, ஒரு குழந்தைக்கு இப்படி இருப்போம். இருக்கும்போது நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல வந்து என்னோட பையனுக்கு நான் இங்க அதுக்கு நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊர்ல அப்ப இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னோட பையன் வந்து அம்மா, அப்பா, தம்பி சொல்லுது. இதுல வந்து காசே வாங்கிக்காமலே இந்த ஃபுல் ஆபரேஷனே பண்ணி ஃபுல் கொடுத்துட்டாங்களா? ஆபரேஷன் 6 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் காசு வாங்காம பண்ணிருக்கேன். ஒரு பைசா வாங்கல? ஒரு பைசா வாங்கல.